இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து இனிமேல் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் வந்து வாரம் வாரம் அது ரெடி தரவெடி மாதிரி என்னென்ன அப்டேட் வரும் எனக்கே தெரியாது. ஹாய், இது சார் கிளர் எப்படிங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு. நம்ம ஆமா ரொம்ப நாள் ஆச்சு. ஆகவே இங்கே ஓட்டு கேட்கல, நீங்க சொல்லு. எலெக்ஷன் டீட்டெயில் நிறைய போயிட்டு இருக்கு, அதனால ஓட்டு கேட்கற மாதிரி நினைச்சுட்டா பார்த்துக்க. நீங்க எந்த சின்னத்துல ஓட்டு போட போறீங்க? அதுக்கு நாம ஓட்டு போட போறோம் நானே தெரியல ராசி. ஆமா, பல நாள் ஆச்சு ஓட்டு போட்டு, அது வேற விஷயம். பல நாளா எல்லாருக்கும் ஆச்சு, எல்லாரும் டெய்லி போடுறாங்க. போன தடவை நான் ஓட்டு போடல பாத்துக்கோங்க. முத ஒரு கட்சிக்கு போட்டேன், அந்த கட்சி என்ன ஆச்சுன்னா அன்னையோடு சொல்லி முடிஞ்சு போச்சு. ஆமா, அதான் முடிஞ்சு போச்சு. ரைட், ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா போன பிறகு தெரியும். ஆமா, அதுல காந்தி நம்ம போடுற ஹெட்டிங்லேயே பார்த்துருப்பாங்க. அதுதான் அதுக்கெல்லாம் போகிறோம். ஆல்ரெடி நல்ல நேரம் ஆமாம், நல்ல நேரம் முடியதுக்குள்ள அந்த இனிமேல் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதனால இனிமேல் வீடியோ நிறைய வரும். அப்படி நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னா அது வர மாட்டேங்குது. எடுத்து வச்சாலும் போட மாட்டேன், 100% நான் சொல்றேன். ஆமா, நான் எடுத்து வச்சாலும் போட மாட்டேன். நிறைய ஃபுட்டேஜ் இருக்கு, அதான் எடிட் பண்ண முடியல. யாராவது எடிட்டர் இதை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுக்குறேன், அதுக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. நல்ல எடிட்டர் நம்ம தேவை. ஒரு வீடியோ, பல வீடியோ எடிட் பண்ணணும். ஆமா, நல்லபடியாக கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு அவங்களே எடிட் பண்ணி எப்பவுமே கொடுத்துட்டு ஒரு ஆளை வச்சிடலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பாருங்க. ரைட்டு, எங்க சேனல் ரெண்டாவது விஷயம் தான் அது. நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நல்ல உள்ளங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து வீட்டில் வந்து இனிமேல் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து முதல்ல ஃபங்க்ஷன்னாலே முதல்ல என்ன பண்ணுவாங்க? முதல்ல என்ன பண்ணுவாங்க? நல்ல வயிறு சட்டை எடுப்பாங்க, நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிடுவாங்க. ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்புறம் வந்து ஷூ, நம்மள அந்த மாதிரி பர்ச்சேசிங் நிறைய போவோம். முதல்ல போய் ஹேர் கட் பண்ணுவோம். ஆமா, ஹேர் கட் பண்ணி இந்த அது தோனி கட் பண்ண போறேன் என் தம்பிக்கு. அதனால அவன் முடி விட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது இல்ல ஒரு அடுத்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா தோனி எப்படி போட்டுருக்கா அதே மாதிரி இவனுக்கு ஒரு குடியும் போட்டு விட்டுருவோம். அதுதான் நானும் கொஞ்சம் போட்டு விட்டுருக்கேன். சரி, ஓகே, ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இப்போ நம்ம எங்க போறோம்னா அதெல்லாம் அட இன்விடேஷன் அடிக்க போறோம். ஆமா, உண்மை அதுதான், அடிக்க போறோம். ஆனா அதுக்கு என்ன இன்விடேஷன் எதாவது தெரியாது, அதெல்லாம் நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் போயிட்டு அம்மா நிறைய மாடல்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து அந்த வீடியோ நான் கொஞ்சம் கிளிப் ஆட் பண்றேன். நம்ம அப்படி இங்க இருந்து தாம்பரம் போக போறோம். தாம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் போயிட்டு ஜப்பான் போக போறேன். அது போ. சரி ஓகே, நம்ம வந்து இன்விடேஷன் அடிக்க போறதுக்கான வேலைகளை பார்ப்போம். இனிமேல் வந்து வாரம் வாரம் அது ரெடி சரவெடி மாதிரி என்னென்ன அப்டேட் வரும் எனக்கே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வீடியோ போடுற பார்த்துக்கோங்க. எடிட்டர் முக்கியம், எடிட்டர் ஏதாவது சொல்லுங்க. ஓகேங்களா? ஆமா, இதுதான் எடிட்டர். ஓகே, போவோம். பாய். ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. இப்போ எங்க தம்பி ஒரு பாட்டு படிக்க போறோம். பாட்டு படி. இந்த எலிமெண்ட சோடுதான் என் தம்பிடா. என்ன கேக்குங்க? மெயின் ரோடு பக்கத்துலேயே தாங்க நம்ம வீடு. ஸோ இதான் என்ட்ரன்ஸ். என்னடா எல்லாரும் ஓவர்டேக் பண்ணி போற? டிராஃபிக் தொல்லை தாங்க முடியல மாடசாமி. ரவுண்ட் டவுன். நாம இப்போ கரெக்டாக வந்து ரீச் ஆக போகிறோம். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடையோ, ஐயோ கடையை காணுடா, கடையை காணுண்டா. லெஃப்ட்ல இருக்குதா தி மோஸ்ட் நன்றி நம்ம மேனகா கடை. தம்பி எங்கம்மா போறீங்க? என்ன தம்பி என்ன பண்றீங்க? உள்ள போயிட்டான் இருக்கேன். யாருக்கே உள்ள போயிட்டான்.
சொல்லலாம். எனக்கு என்ன காலம் காமிக்க எக்ஸாம்பிள் படிக்கிறேன் அந்த ஞாபகம் வந்துச்சு. தமிழ்ல படுத்துன்னு இங்கிலீஷ்ல பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்ல பாருவே. நம்ம தமிழ்ல பாரு. படிங்க தம்பி. எப்படி அடிக்கும் தெரியுமா? நீங்களும் இந்த மாதத்தில் இந்த திதியில் இன்னாரோட இன்னாருக்கு இன்னாரு நடக்க போகுது, இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு நடிக்க போறோம். ஆண்டவர் துணை. ஓகேவா? வைகாசி மாதம் இந்த தேதியில், இந்த மே மாதம் இந்த தேதியில், இந்த தேதியில், இந்த தேதி இந்த தேதியில், அந்த தேதியில் எழுது. வேற என்ன கேட்டா? வேற கேட்டிருக்குது. அட்ரஸ் கேட்டிருக்கு. அட்ரஸ் இல்லை, காலை 6 மணி வரை எவ்வளோ? மணிக்கு 2 சொல்லி நீ வருமா, 3 சொல்லி வருமா? இந்த பேப்பரா திருத்த போகுது போடு. எக்ஸாம்ல உட்காந்து எழுதிட்டு இருக்கான் பத்தியா? ஓகேவா? அட்ரஸ் சொல்லு. வெஸ்ட் ஸ்ட்ரீட்டு. தமிழ் எழுதிட்டு பைக்கு இங்கிலீஷ் போட்டு இங்க அப்படிதான் போட்டிருக்கு. போடுவான். இதெல்லாம் சரியா? சரி, மேல தெருக்கு எழுத்துருந்தால சொல்லுவோம். தேரு இல்ல தெரு. அப்புறம் ராஜேஷ், ராக்குமுத்து, ஆர்கே பைத்தியக்காரன், அவன் தம்பி பாரு. மண்டையாலே நானே விட்டு வச்சிருக்கேன். என்ன பண்ண முடியாது சொல்லு. சரி, இது கொடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் எழுதுறது தட்டப்பத்திரம் வருது. என்ன மறந்து போச்சுல? இங்கிலீஷ்ல டைப் பண்ணி தமிழ் இங்கிலீஷ், அதெல்லாம் தங்கிலீஷ் இதுவே போயிட்டு தமிழ் எழுதுறது. ஆமாம். வீட்டு ஃபங்க்ஷனுக்கு முத கார்டு அடிக்கிறது ஸ்டார்ட் பண்ண போது ஏறி பைசா இப்படி தான் போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், எங்கே போகுது இருந்தாலும் அப்படிதான். நல்லபடியாக கொடுங்க. ஓகே, ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு 2 நாளில் வந்து ப்ரூஃப் அனுப்புவாங்க. அதுக்கும் ப்ரூஃப் செக் பண்ணிவிட்டு 5 டேஸில் வந்து கிடைக்கும். அது இனிமேல் வந்து வாங்குற அன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? நல்லபடியாக நல்ல நாள் ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு ரொம்ப பசிக்கிறேன். சாப்பிட போமா? ஆமாம், சாப்பிட போவோம். நைட்டு ஆம்பளந்து கோயில் தேவையா? இருட்டில் போய் எங்கேயும் உளுந்து கிடப்பேன். அதனால நானே உள்ள வச்சிருக்கேன். நான் போடுவேன். சரி, நீ பின்னாடி தான் உட்காரு. உட்காரு. நீங்கள் கொடுத்த கண்ணாடியோட ஆளா எனக்கு தெரியாது. ஐயோ, கண்ணாடி போடுறதுன்னு இல்லை, அதை போட்டுட்டு பைக் ஓட்ட முடியாது. நீ பின்னாடி தானே உட்காரு. நீ இருந்தா திருந்த மாட்டாங்க, திருத்த முடியாதுங்க இவனெல்லாம். அந்த ஊர்ல எவ்வளோ பெரிய பெரிய ரவுடியெல்லாம் அங்கே இருக்காங்க. நீ என்னன்னா உன்னை எங்கேயாவது கூட தள்ளுது. அண்ணே, எனக்கு கண்ணாடி கழிச்சு தானே இவன் செஞ்சாலும் செய்வான். சரியான கேடி பாட்டு கிடையாது, பயப்படாது. சரியான கேடிங்க. ரைட், ஓகே. நான் பாட்டு போற வழியில் ஐபோனு கீழே போட போறேன். என்னைய போட்டு நொறுக்க போறான். இதான் நடக்க போது. எனக்கு என்னமோ அப்படி ஃபீல் ஆகுது ரைஸ். அதுக்கு அடுத்தாலே அப்படி ரைஸ் அப்படியே கேட்டுட்டு இருக்கு. தேட்டருக்கு படமாட்டு போகலாமா? போகலாம். ஹலோ, எங்க அண்ணன் வாடா, வா சீக்கிரம் வந்தா யாருங்க வண்டியில இருந்தாங்க? போப்பா போ. நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு, நடந்தே வரும். சிக்கன் போட்டு பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு சிக்கன் ஒரு எக்கு போடுங்க. அத்தோ கடைக்கு வந்து பார்த்து ரொம்ப பிளேட் போடாது. அத்தோ தெரியுமாடா? அத்தோ அதாவது இந்த சூப்பு குடிச்சா கல்லுலாம் கிட்னில போயிருமாச்சு. கிட்னி இருக்க கல்லுலாம் அடமல்லடா. ஊரெல்லாம் அடமழை பெய்யுது. ஆனா இந்த சென்னையில மட்டும் ஒரு வெயில் வெளுத்து கட்டுது. நல்லா அடிக்கும் பாடுற சென்னையிலையும். ஐயோ ஐயோ, எல்லாரும் சரி இந்த மாதிரி தப்பா மட்டும் எப்பவுமே பண்ணாதீங்க.
அதில் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் இவனுக்கு தான் நம்ம கொடுக்கணும். 24 hours எப்போ ஃபேர் ஃபோன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்போயா தான் பேசுவான். ப்ளூடூத் வச்சுருப்பான். இன்றைக்கி என்னன்னு தெரில. பைப்பில் ப்ளூடூத்தை மறந்து வீட்டில் போட்டு வந்துட்டான். அதனால் ஒன் சைடாக பேசிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் இது தப்பு. இந்த வீடியோ கட்டி இன்றைக்கி எப்படியாவது நம்ம வீட்டில் இவனுக்கு அடி வாங்கி கொடுக்கணும். இதுதான் இன்றைக்கி நம்மளோட டார்கெட். தம்பி கால் அடிக்கலாம் கொடுத்தாச்சு. அடுத்து வேலை உங்களுக்கு நிறைய இருக்கும். உனக்கும் இருக்கும். உனக்கு தான் பெரிய ஆமாம் இருக்கும். கிடக்கதை வரேன் அப்படியே தக்காளி மண்டை நல்ல ஏசியை போட்டு விட்டுட்டு அவர் கிடக்கதை வரும். யாரெல்லாம் அது ஒரு பைத்தியம் ரீல்ஸ் இருக்குது. ஏடா கார்பரேட் வந்துடும். பாட்டை போடுங்க. வாங்கி வச்சது அப்படியே இருக்கு. சாப்பிடுவோம் முதல்ல. அப்படியே கொஞ்சம் அங்கே வந்து சிக்கன் ரைஸு. இது வந்து அத்தோ. இது அத்தோ. இது வந்து இல்லை ஒன்று தான் வருது. ப்ரூஃபை எதுவும் ஐயே இவனுக்கு தட்டு காலியாக இருக்கு. இதை வச்சு கொடுங்கப்பா. ஆமாம் அப்படியே ரைஸு அத்தோ. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணு இன்னைக்கு. இந்த ஜங்க் ஃபுட்லாம் ஒருத்தன் ஒரு வாரமாக டயட்டில் இருக்க நீதாங்க டயட்டு பார்த்துக்கங்க. உங்களோட முடிஞ்சு அன்னோட முடிஞ்சோ இல்லைப்பா நாளை யாராலும் சரி டயட்ல இருக்கீங்க அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும் டயட். இதுக்கு இப்படி தான் டயட். வஞ்சம் இல்லாத உடம்பு அவன் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன். நானே வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன் பார்த்துக்க. கண் வைக்காத. அதாவது சாப்பாடு சாப்பிடும்போது உங்களை கண் வைக்கக்கூடாது. நல்லது வயிற்றுக்கு திங்கணும். நல்லது பண்ணணும். எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காரு. சரி ஓகே. ஆமாம் மறுபடியும் இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். அது இவன் சும்மா கிடக்கும்டான்ல. சரி ரைட்டு. இதோட இந்த vlog முடியுது. நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. ஐயோ முடியலப்பா. இல்லை பேசிக்கிட்டே இருக்க முடியாதுப்பா. நான் சாப்பிட போகணுப்பா. ஓகே பாய். மறு வீடியோவை இந்த ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம் அன்ஃபாலோ பண்ணவங்களாம் மறுபடியும் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போய் பார்ப்போம். பீஸ் இல்லையா பீஸ் என்னையை சொல்லிட்டு ஃபுல்லாக கையோடு வச்சு நம்ம மொத்தமாக தூக்கிட்டு போய் சிக்கன் சாப்பிடுதான். அங்கே ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே ஒரு ஆள் எத்தாப்புல உட்காந்துட்டு பாய் சொல்ல இருக்கும். ஹாய் பாய் பாய் சொல்ல பாய். ஆமாம் சீக்கிரம் என்னன்னு ரிவீல் பண்ணிடலாம் எல்லாத்தையும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க அவன் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நானும் ரிவீல் பண்ணுறேன். ஓகே பாய். லவ் யூ ஆல்.